வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 156வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. ஏற்கனவே 155வது நாளும் கூட்டுத்தொடர் வரிசை தான், இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை. இதில் பாருங்கள், 776 ஏபிசி என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் a² - b² / b² - c² மதிப்பு. ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு ஒரு கொஷனில் சொல்லும்போது சொல்லியிருந்தோம், இப்படி கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே முதல்ல இந்த ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்கன்னா 3 நம்பருக்கு என்னென்னு எடுத்துக்க சொன்னோம் அப்படின்னா 1 2 3ன்னு எடுத்துக்க சொன்னோம். கொண்டு வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். a² - b² 1² 1 -2² 4 by b² - c² 2² 4 -3² 9. 1ல் 4 போயிடுச்சுன்னா -3, 4ல் 9 போயிடுச்சுன்னா -5. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா 3/5. கீழே இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் அப்ளை பண்ணோன்னா அதே ஏபிசி வேல்யூ அப்ளை பண்ணால் 3/5 கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு ஆப்ஷன் பினே 1னே கொடுத்துட்ருக்காங்க, அப்போ அது கிடையாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வருவோம். a - b 1 - 2னா -1, b + c 2 3 5 -1/5ன்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு தேவையானது 3/5. இதுவும் கிடையாது. a + b/b + c a + b 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 by b + c 2ஐயும் 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 5. அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான். வேணா அடுத்ததையும் செக் பண்ணி பாருங்களேன். a + b a + bயோட வேல்யூ 1 + 2 3 by b - cனா 2 - 3 -1 ஆகிடுது பாருங்கள். அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். ஏபிசிக்கு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், ஆன்சர் தெரிஞ்சிடும். சரியா? அடுத்த 777 பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசை -1 -5/6 and so on 10/3 எனில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. மொத்த உறுப்புகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது நேற்று ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஃபார்முலா என்ன சொன்னோம்? n = L - a/d + 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. எல்லுங்கிறது கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு என்ன இருக்குது? 10/3 மைனஸ் ஏங்கிறது முதல் உறுப்பு -1, ஃபார்முலாவில் ஒரு மைனஸுங்கிறதால +1 பை டி கண்டுபிடிக்கணும். டிங்கிறது ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறது. ரெண்டாவது உறுப்பு -5/6 மைனஸ் முதல் உறுப்பு -1, அதனால் +1. ஒரு 6 6ல் 5 போயிடுச்சுன்னா 1/6. அப்போ 1/6ங்கிறத டி +1. இங்கே பாருங்கள், 1 3 3 10 3 13/3 வகுத்தல் இருந்தால் தலைகீழாக வந்துடும். அப்போ 1/6 தலைகீழாக வந்துச்சுன்னா 6/1. இது இல்லாமல் ஒரு +1 இருக்குது. 1 3 3 2 3 6 13 2 26. இது ஒரு +1. அப்போ 26 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 27. அப்போ 10/3 வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா 27 உறுப்புகள் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா 778 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் 2n² + n எனில் அதன் 8ஆம் உறுப்பு என்ன? இதில் பாருங்கள், 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. n உறுப்புகளுடைய கூடுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொல்லும்போதே சொன்னோம் பாருங்கள். 8வது உறுப்புன்னும் போது இங்கே n-க்கு பதில் முதல்ல 8ன்னு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 8க்கு முன்னாடி நம்பர் 7ன்னு அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 n² 8² 64 + n n-னா 8 தான். அப்போ 2 64 பெருக்கணும் அப்படின்னா 128 + 8 ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 136 8ன்னு போட்டோமா. அதுக்கு முன்னாடி நம்பர் 7 அப்ளை பண்ணணும். 2 7² 49 + n போது 7 2 49 பெருக்கணும்னா 98 + 7 98 7ஐயும் கூட்டினோன்னா 105. அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். 1 3. இதுதான் 8வது உறுப்பாக இருக்கும். ஸோ 8வது உறுப்பு ஆப்ஷன் டி 31. சரிங்களா? அடுத்ததா 779 k + 1, 3k மற்றும் 4k + 2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைகின்றன எனில் கேயின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரை நீங்கள் மெத்தடாக போகிறத விட ஆப்ஷன் வந்து போடுங்க, உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன அர்த்தம்? ஒன்றுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இப்போ 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 0 + 1 1 3 × 0 0 4 0 0 2 1 0 -1 தான் வந்திருக்கணும். கண்டினியூவாக இருக்கணும். இங்கே அப்படி வரல. 1 0 இங்கே பார்த்தா குறையுது, அதுக்கப்புறம் அதிகமாகுது. அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. 1ன்னு அப்ளை பண்ணுவோம். 1 + 1 2 1 3. அப்போ 2 3. அடுத்த நம்பர் 4 வந்தால் கரெக்டு. 1 போடுவோம். 4 1 4 + 2 6ன்னு வருது. அப்போ இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. 2 2 + 1 3 3 2 6 3 6. அப்போ அடுத்தது 9ன்னு வந்தால் கரெக்டு. 4 2 8 + 2 என்ன வந்துடுது? 10ன்னு வருது. அப்போ இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் ஆன்சராக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாமா? 3 + 1 4
3 9 4 9 4 கூட 5 கூட்டினா 9. அப்போ 9 கூட 5 கூட்டினா 14ன்னு வந்தால் கரெக்டு. பார்ப்போமா? 3ன்னு அப்ளை பண்ணணும். 4 3 12, 12 2 14. கரெக்டாக வருது பாருங்கள் கூட்டுத்தொடர் வரிசையில். சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் சேமாக வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 780 6 13 20 27 என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 375 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 6 கூட 7 கூட்டினா 13, 13 கூட 7 கூட்டினா 20. அப்போ ஒவ்வொரு நம்பர் கூட 7 7 ப்ளஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அப்போ நாமளும் ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். 6 6 கூட 7 கூட்டினா 13, 13 கூட 7 கூட்டினா 20, 20 கூட 7 கூட்டினா 27, 27 கூட 7 கூட்டினா 34, 34 கூட 7 கூட்டினா 41, 41 கூட 7 கூட்டினோன்னா 48. அவங்க முதல்ல கம்மியாக சொல்லியிருக்கிறது 8 நம்பர். ஸோ நம்ம 8 நம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு கூட்டி பார்க்குறோம். 48 கூட 7 கூட்டினோன்னா 55. இது வரைக்கும் 8 நம்பர் எடுத்துருக்கோம். கரெக்டாக ஏன்னா கம்மியாக கொடுத்துருக்கிறது 8. அப்போ இந்த 8 நம்பரை கூட்டினா என்ன வருதுன்னு செக் பண்ணோம் அப்படின்னா இது 8டையும் கூட்டினோன்னா 244 வருது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 375. அப்போ 8 கிடையாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் 10 பார்க்கலாம். 55 55 கூட 7 கூட்டினேன் அப்படின்னா 62, 62 கூட 7 கூட்டினேன் அப்படின்னா 69. இப்போ இது 10 நம்பர் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த 10 நம்பரை கூட்டினேன்னா எனக்கு 375 கிடைக்குது. கரெக்டாக. ஸோ அவங்களும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 10. ஒருவேளை இங்கேயும் 375 வரலன்னா அடுத்து 12 நம்பரை கூட்டி பார்த்துருப்பேன், 13 நம்பரை கூட்டி பார்த்துருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி எழுதி ஆட் பண்ணி பார்க்குறதே ஈஸியாக இருக்கும். சரிங்களாம்மா? ஸோ இதோட ஆன்சர் மொத்தம் 10 உறுப்புகளை கூட்டினா 375 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 157வது நாளுக்கான வினாக்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்குதல் டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம். அதுவும் குறிப்பாக சுருக்குதலில் நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் அடுக்குக்குறிகளை பயன்படுத்துறது மாதிரியான கொஷின்ஸை இந்த 2 நாள் பார்க்க போகிறோம். 781 பாருங்கள். -1/216 ஹோல் பவர் -2/3 மதிப்பு காண்க. 782 சுருக்குக 1/4 பவர் -2 -3 × 8 பவர் 2/3 × 4 பவர் 0 ப்ளஸ் 1/16 ஹோல் பவர் -1/2. 783 7/12 பவர் -4 × 7/12 பவர் 3x ஈக்குவல் டு 7/12 ஹோல் பவர் 5 எனில் எக்ஸின் மதிப்பு. 784 2 பவர் x + 13 ஈக்குவல் டு 4 பவர் x + 2 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. 785 5 பவர் x/125 ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு. சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாம் இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.